பொதுவாகவே ஒரு பொருளை வாங்கிட்டு அதுக்கு பே பண்ணணும் அப்படின்னா கையில் கேஷ் இருக்குது அப்படின்னா காசு கொடுத்து வாங்கிட்டு வருவோம். அப்படி இல்லைன்னா குவிக்காக பண்ணுறதுக்கு யூபிஐ பேமெண்ட்டை நம்ம வந்து கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பே பண்ணிட்டு வந்துடுவோம். இன்னொரு பக்கம் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி ஸ்வைப் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டு வருவோம். இந்த பக்கம் குவிக்கான ஒரு பேமெண்ட் நடக்கணும் அப்படின்னா எல்லாருமே இப்போ யூபிஐ தான் யூஸ் பண்ணுறோம். இன்னொரு பக்கம் ரிவார்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்காக கிரெடிட் கார்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் அட் அ டைமில் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தானே பண்ண முடியும். ஆனால் இந்த ரெண்டையுமே ஒரே பேமெண்ட்டில் பண்ணி நீங்கள் குவிக்காகவும் பேமெண்ட்டை பண்ணலாம், இன்னொரு பக்கம் ரிவார்ட்ஸும் ஏர்ன் பண்ணலான்னா எப்படி இருக்கும்? அதுதான் ரூபே கிரெடிட் கார்டு. நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்தியாவோட ஓன் கார்டு நெட்வொர்க் தான் ரூபே. இப்போ எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ், ஐசிஐசிஐ எல்லா பேங்க்குமே ரூபே கிரெடிட் கார்ட்ஸை வந்து வழங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரூபே கிரெடிட் கார்டோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஃபோன்பே, கூகுள் பே, எந்த விதமான யூபிஐ அப்ளிகேஷன்ஸ்லையுமே இந்த கார்டை ஒரு தடவை நீங்க வந்து ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எப்படி நம்ம வந்து பேங்க்ல இருக்கக்கூடிய பணத்தை கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து யூபிஐ பேமெண்ட் பண்றோமோ, அதே மாதிரி இந்த கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய பணத்தை ஸ்கேன் பண்ணி யூபிஐ ஒரு சின்ன பொட்டி கடையா இருந்தாலும் அங்க ஒரு யூபிஐ பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த கார்டு மூலமா நீங்க அந்த ஒரு பேமெண்ட்டை பண்ணிக்கலாம். இது ஸ்வைப் பண்ணணும், ஸ்வைப்பிங் மிஷின் வேணும், அதை வாலெட்ல தனியா போட்டு வைக்கணும், யாருக்காவது அனுப்பணும், எந்த விதமான ஒரு காம்ப்ளிகேஷனுமே கிடையாது. இந்த கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய பணத்தை நீங்க சின்ன பேமெண்ட்டுக்காக செலவு பண்றதுக்கு அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஆனா எனக்கு ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ ரூபே கிரெடிட் கார்டு வேணும், இல்ல எனக்கு வந்து சார்ஜஸ் கம்மியா இருக்கக்கூடிய ரூபே கிரெடிட் கார்டு வேணும், எந்த ரூபே கிரெடிட் கார்டு நல்லா இருக்கு அப்படிங்கறதையும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு 5 சூப்பரான ரூபே கிரெடிட் கார்ட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு பாஸ் வாலா தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். நம்ம பார்க்க இருக்கிற 5 ரூபே கிரெடிட் கார்ட்ஸ்ல முதல்ல நம்ம பார்க்க போறது கிவி கிரெடிட் கார்டு. சோ கேஷ்பேக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் லைஃப் டைம் ஃப்ரீ ரூபே கிரெடிட் கார்டுன்னு கூட இது நம்ம சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய வாவ் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. 5% வரைக்கும் உங்களுக்கு யூபிஐ ஸ்பெண்ட்ஸ்ல கேஷ்பேக் கிடைக்குது. மோஸ்ட் ரிவார்டிங் யூபிஐ கிரெடிட் கார்டுன்னு கூட சொல்றாங்க. ஒரு வருஷத்துல அப் டு 3 ஏர்போர்ட் லான்ச்சஸ் இந்த ரூபே கிரெடிட் கார்டு மூலமா நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்ல, 999 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி வருத்துள்ள நியோன் சப்ஸ்கிரிப்ஷனுமே கிடைக்குது. அண்ட் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா உங்களுக்கு அதிகமான ஃப்ரீ டொமஸ்டிக் லான்ச்சஸ்க்கான ஆக்சஸும் அதிகமான கேஷ்பேக்கும் கிடைக்குது. இந்த கிவி கிரெடிட் கார்டை வாங்குறதுக்கு உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். உங்களோட வயசு 25ல இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கணும். உங்களோட கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல இருக்கணும். நீங்க ஒரு salaried பர்சனா இருக்கணும். அதே மாதிரி உங்களோட இன்கம் வருஷத்துக்கு 3 லட்சமாவது இருக்கணும் மினிமம். சோ இந்த ஒரு எலிஜிபிலிட்டி எல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்த கிவி கிரெடிட் கார்டை நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். சோ இந்த கார்டை வாங்குறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அடுத்த ரூபே கிரெடிட் கார்டு எதுன்னு பாத்தீங்கன்னா டாடா நியூ HDFC. அதிகமான ரிவார்ட்ஸ் பெறறதுக்கு இது ஒரு சிறந்த கிரெடிட் கார்டு கூட சொல்லலாம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி இந்த ஒரு கிரெடிட் கார்டை நீங்க வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ஜாயினிங் ஃபீஸும் கிடையாது. இந்த கார்டை பயன்படுத்துறது மூலமா உங்களால வருஷத்துக்கு அப் டு 35,000 உங்களால சேவ் பண்ண முடியும். அந்த கேலண்டர் குவார்டர்ல நீங்க 50,000க்கும் மேல செலவு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 டொமஸ்டிக் லான்ச்சஸ் ஆக்சஸ் கிடைக்குது ஒரு வருஷத்துக்கு. டாடா நியோ காயின்ஸ் சேமிக்கிறது மூலமா உங்களுக்கு 7% டிஸ்கவுண்ட் கிடைக்குது. டாட்டாவோட பிராண்ட்ஸான பிக் பாஸ்கெட், ஏர் ஏஷியா, டாடா 1mg, குரோமா, டாடா கிளிக், வெஸ்ட் சைட், டைட்டன், தனிஷ்க் மாதிரியான பிராண்ட்ஸ்ல டாடா நியூ ஆப்பை பயன்படுத்தி நீங்க யூபிஐ ஸ்பெண்டிங்ஸ் பண்ணீங்க அப்படின்னா 1% வரைக்கும் சேமிக்க முடியும். 2% வரைக்கும் நியோ காயின் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் டாடா பிராண்ட்ஸ்ல நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்றப்போ. சோ இந்த ஒரு கார்டை பெறதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு. உங்களோட வயசு 21ல இருந்து 65 வயசுக்குள்ள இருக்கணும். நீங்க சாலரிடா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தாலும் பரவாயில்ல. சாலரிடா இருக்கீங்க அப்படின்னா மினிமமா மாசம் 25,000 சம்பாதிக்கிற மாதிரி இருக்கணும். நீங்க செல்ஃப் எம்ப்ளாயா இருக்கீங்க அப்படின்னா மினிமமா வருஷ வருமானம் 6 லட்சம் ரூபாயாவது இருக்கணும். இதுதான் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. சோ இந்த கார்டுக்கான ஃபீஸ் அப்படின்னு பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த கார்டு வாங்குறீங்க அப்படின்னா 0 ஜாயினிங் ஃபீ இருக்கும். செகண்ட் இயர்ல இருந்து வருஷத்துக்கு 499 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி இந்த ஒரு ஃபீ சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவே நீங்க ஒரு வருஷத்துல 1 லட்சம் ரூபாய்க்கும் மேல இந்த கார்டு மூலமா பயன்படுத்தி நீங்க செலவு பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு சார்ஜுமே வந்து வேவ் பண்ணப்படும், நீங்க கட்ட வேண்டியதில்லை. சோ இந்த கார்டை வாங்குறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. மூணாவதா நம்ம பார்க்க போற அந்த ரூபே கிரெடிட் கார்டு பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் நியோ ரூபே கிரெடிட் கார்டு. இதில் இருக்கக்கூடிய வாவ் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பாருங்க. இது ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. ரெண்டாவது, பிளிங்கிட் மூலமா நீங்க வந்து இந்த கார்டை யூஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்றப்போ 10% ஆஃபர் கிடைக்குது. அதாவது 250 ரூபாய் per month. அதுவே 10% ஆஃபர் ஆன் புக் மை ஷோ,
மூவி டிக்கெட்ஸ் எல்லாம் நீங்க புக் பண்றப்போ 100 ரூபாய் ஒரு மாசத்துக்கு 100 ரூபாய் வரைக்கும் உங்களால அந்த ஆஃபரை வந்து அனுபவிக்க முடியும். அண்ட் 150 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்குது. மிந்த்ரால நீங்க வந்து 1000 ரூபாய், அதாவது 999 ரூபாய்க்கு மேல நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 150 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்குது. அண்ட் மொபைல் ரீசார்ஜ், பிராட்பேண்ட், அதுக்கப்புறம் இந்த வைஃபைக்கெல்லாம் நீங்க ஆன்லைன்ல இந்த கார்டு மூலமா பணத்தை கட்டுறப்போ உங்களுக்கு 5% வரைக்கும் ஆஃபர் கிடைக்குது. அதுவும் பேடிஎம் மூலமா மாசத்துக்கு ஒரு தடவை 299 ரூபாய்க்கும் மேல நீங்க இந்த பில் எல்லாம் பே பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 150 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் கிடைக்குது. ஒரு மாசத்துக்கு ஜொமேட்டோல 120 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் கிடைக்குது. அதுவும் 2 தடவை நீங்க 499 ரூபாய்க்கு மேல ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா. மேக் மை ட்ரிப் மூலமா இந்த ஒரு கார்டை யூஸ் பண்ணி நீங்க ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வீக்லி வென்ஸ்டே டிலைட்ஸ்னு அதுல 15% ஆஃபர் உங்களுக்கு கிடைக்குது. ஸ்விக்கில 10%, திலால 1000 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் இந்த கார்டு ஸ்பெண்ட் பண்ணி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றப்போ உங்களுக்கு கிடைக்குது. இந்த ஆக்சிஸ் நியோ ரூபே கிரெடிட் கார்டை வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட வயசு 21 இருந்து 65 வயசுக்குள்ள இருக்கணும். நீங்க சாலரிட் பர்சனா இருந்தாலும் சரி, இல்ல செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, சாலரிட் பர்சனா இருக்கிறீங்க அப்படின்னா மாசம் அட்லீஸ்ட் 25,000 ரூபாயாவது சம்பாதிக்கிற மாதிரி இருக்கணும். ஒருவேளை செல்ஃப் எம்ப்ளாயர் இருக்கீங்க அப்படின்னா இன்கம் டாக்ஸ் போக வருஷத்துக்கு 3,60,000 மினிமமா நீங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும். அண்ட் உங்களோட கிரெடிட் ஸ்கோர் 735க்கும் மேல இருந்தாதான் இந்த ஆக்சிஸ் நியோ ரூபே கிரெடிட் கார்டை உங்களால வாங்க முடியும். சோ இந்த கார்டை வாங்குறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிற கிரெடிட் கார்டு எதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு என்ட்ரி லெவல் ரூபே கிரெடிட் கார்டு எனக்கு வேணும், நான் இது வரைக்கும் கிரெடிட் கார்டே வாங்கினது இல்ல, ரூபே கிரெடிட் கார்டு வாங்கினதே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த ஒரு கார்டை நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுதான் SBIயோட SimplySave RuPay Credit Card. இந்த கார்டை வாங்குறப்போ உங்களுக்கு வெல்கம் பெனிஃபிட்டா 2 மாசத்துக்குள்ள நீங்க 2000 ரூபாய் செலவு பண்றீங்க இந்த கார்டு மூலமா அப்படின்னா உங்களுக்கு 2000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஃபியூல் சர்சார்ஜ் வேவியர் 1% வரைக்கும் இருக்கு. அண்ட் நீங்க இந்த மூவிஸ், கிராசரிஸ், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல எல்லாம் நீங்க வந்து இந்த ஒரு கார்டை பயன்படுத்தி நீங்க ஸ்பெண்ட் பண்றப்போ ஒரு 150 ரூபீஸ்க்கு உங்களுக்கு 10 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அப்போ மாசமானா அப் டு 5000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்க earn பண்ண முடியும். சோ இந்த ஒரு கார்டை வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட வயசு 21 இருந்து 65 வயசுக்குள்ள இருக்கணும். நீங்க சாலரிடா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தாலும் பரவாயில்ல. சாலரிடா இருக்கீங்க அப்படின்னா நீங்க மாசமான 30,000 சம்பாதிக்கணும். இந்த கார்டோட ஃபீ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாயினிங் ஃபீஸா 500 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி, செகண்ட் இயர்லயுமே 500 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி. இன் கேஸ் இந்த கார்டை பயன்படுத்தி 1 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா சில ஃபீஸ் வந்து வேவ் பண்ணப்படும். சோ இந்த கார்டை வாங்குறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அஞ்சாவது நம்ம பார்க்க இருக்கிற கிரெடிட் கார்டு வந்து ஒரு பிரீமியமான நல்ல ரிவார்ட் பாயிண்ட்ஸ்க்கு தகுந்த ஒரு கிரெடிட் கார்டு தான் இது. டாடா நியூ இன்ஃபினிட்டி ரூபே கிரெடிட் கார்டு. இந்த கார்டுல இருக்கக்கூடிய வாவ் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாயினிங் ஃபீ எதுவுமே கிடையாது. அண்ட் நீங்க இந்த கார்டை பயன்படுத்தி உங்களால 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சேமிக்க முடியும். 8 காம்ப்ளிமெண்டரி டொமஸ்டிக் அண்ட் 4 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லான்ச்சஸ் இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமா உங்களுக்கு கிடைக்குது. நீங்க 50,000க்கும் மேல இந்த கார்டை பயன்படுத்தி ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த கேலண்டர் குவார்ட்டர்ல. அண்ட் அடுத்ததா 10% வரைக்கும் உங்களால சேமிக்க முடியும் டாடா நியூ காயின்ஸ் மூலமா. இன்கேஸ் நீங்க டாட்டாவோட பிராண்ட்ஸான தனிஷ்க், டைட்டன், பிக் பாஸ்கெட், ஏர் ஏஷியா, டாடா 1MG, குரோமா மாதிரியான பிராண்ட்ஸ்ல நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா டாடா நியூ ஆப்பை பயன்படுத்தி இந்த கார்டு மூலமா யூபிஐல ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா 1.5% வரைக்கும் உங்களால சேமிக்க முடியும். 5% நியூ காயின்ஸோட ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும் நீங்க டாடா பிராண்ட்ஸ்ல ஸ்பெண்ட் பண்றீங்க இந்த கார்டை யூஸ் பண்ணி அப்படின்னா. சோ இந்த ஒரு பிரீமியமான ரூபே கிரெடிட் கார்டை நீங்க வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பயங்கரமான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வயசு வந்து 21 இருந்து 65 வயசுக்குள்ள இருக்கணும். நீங்க சாலரிடா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல செல்ஃப் எம்ப்ளாயர் இருந்தாலும் பரவாயில்ல. சாலரிடா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மாச வருமானம் மினிமம் 1 லட்சம் ரூபாயாவது இருக்கணும். ஒருவேளை நீங்க செல்ஃப் எம்ப்ளாயர் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வருட வருமானம் 12 லட்சம் ரூபாயாவது இருக்கணும் மினிமமா. அண்ட் இந்த கார்டோட ஜாயினிங் ஃபீ 0 for the first year. செகண்ட் இயர்ல இருந்து 1499 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி. இந்த கார்டை பயன்படுத்தி நீங்க 3 லட்சம் ரூபாய்க்கு மேல ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அந்த ஒரு கேலண்டர் இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃபீ வந்து வேவ் பண்ணப்படும். சோ இதுதான் டாடா நியூ இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டு. ஒரு பிரீமியமான ரூபே கிரெடிட் கார்டு எனக்கு வேணும்னு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு கார்டுக்கு நீங்க போலாம். ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன எல்லா கார்டுமே நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இந்த ஒரு கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. சோ இன்னைக்கு இந்த வீடியோல சிறந்த 5 ரூபே கிரெடிட் கார்ட்ஸ் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி. சோ நீங்க ஏதாவது ஒரு கார்டை நீங்க வாங்கணும் அப்படின்னா கூட எல்லா கார்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghala signing off. நன்றி, வணக்கம். Boss Wallah. Be the boss.